Hi dears, today ஹோபி பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ டைட்டில் வந்துட்டு கோல்ட் சிஇஓ ஃபால் இன் லவ் வித் யூ. ஓகேவாங்க டியர்? ஸ்டார்டிங்கில் நீங்கள் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ எங்கே அப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா, இதுலையாவது செலக்ட் ஆகிடு ஓகேவா. ஸோ என்னால் மட்டும் ஃபுல்லாக ரெண்ட் கட்ட முடியல, என்னோடய வேலையும் போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கண்ணை காட்டடி, கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு, நான் என்ன வேணுக்குன்னா வேலைக்கு போக மாட்டேங்கிறேன், எவனும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் டிபெண்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை ஆசீர்வாதம்லாம் பண்ணி பிளஸ்யூன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. நீங்கள் வந்துட்டு ஓகே பிளஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி நீங்கள் இன்டர்வியூக்கு போக வேண்டிய ஆஃபீஸ்க்கு கரெக்டாக போயிட்டீங்க. ஸோ அப்படியே என்ட்ரன்ஸை பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய கம்பெனி. ஆத்தாடி, இந்த கம்பெனிக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அது இவங்களா என்ன வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. எவனும் நமக்கு வேலை கொடுக்க மாட்டானே, ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேட்டால் கூட அது அந்த குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் கேள்வியாக கேட்பானுங்க, இவங்க எப்படி நம்மளோட ரெஷ்யூமை அக்செப்ட் பண்ணி இன்டர்வியூவில் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ இருந்தாலும் அப்படியே போகிறீங்க. சரி ஓகே, நமக்கு இது டேலண்ட் இருக்குது போல், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ரிசப்ஷன் இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, இங்கே வந்துட்டு எங்கே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க, ஒரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அவங்க சொன்னாலே வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டு போகிறீங்க. போயிட்டு அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அப்படியே உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஹாலில் மட்டும் கிட்டத்தட்ட அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு 100-150 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூக்கே இத்தனை பேர்னா ஏதாவது இத்தனை பேர்த்த எந்நேரம் இவங்க இன்டர்வியூ எடுத்து அனுப்புறது, நான் இதில் எத்தனாவது நம்பர்னு வேறு தெரியலையே, ஆண்டவா இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, ஒரு வேலை கிடைக்காதுன்னு நினச்சா இப்போவே நான் கிளம்பிடலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக யோசனை, கிளம்பிடலாமா, இங்கே உட்காந்துருக்கலாமா, போய் வேறு எங்காவது இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா 150 பேத்துக்கு இடையில வந்துட்டு நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அவள் மட்டும் உங்களை பார்த்துட்டு ஹாய் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளோட பேர் வந்துட்டு சாரா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட பேரை நீங்கள் அவளுக்கு இன்ட்ரோ கொடுக்குறீங்க. அவள் வந்துட்டு இத்தனை பேர் இருக்கிறாங்களே, எப்படி நம்ம செலக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கவும், எப்படி உனக்கு அதாவது நீ என்ன மாதிரி நினைக்கிற, எனக்கும் அதே டவுட் தான், நான் பேசாமல் இங்கே இருக்கலாமா போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்மளை அட்லீஸ்ட் இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்கல்ல, ஸோ அது எவ்வளோ பெரிய பெருமை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, இன்டர்வியூக்கு வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு 10-20 பேர் செலக்ட் பண்ணி கூப்பிட்டா அது பெருமை, மொத்தமாக இத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்க இனிமேல் தான் இன்டர்வியூ எடுக்கவே போகிறாங்க. ஸோ இதில் என்ன பெருமை இருக்குது, நான் பேசாமல் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவன் வந்துட்டு பரவாயில்ல, வந்துட்டோம், இங்கே வந்துட்டு லஞ்ச் கொடுப்பாங்களாம், காஃபி கொடுப்பாங்களாம், ஸோ இன்டர்வியூ வந்தாலும் இதெல்லாம் கொடுப்பாங்களாம். இப்போ என்ன பண்ணுறோம், வெளியே போனாலும் இப்போதைக்கு திரும்ப இந்த அன்னைக்கு நம்ம எங்கேயும் வேலை தேட போக முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி இங்கேயே வந்துட்டு டேவை போக வச்சுட்டா என்ன, சாப்பாட்டு காசு மிச்சம், லஞ்சுக்கு காசு மிச்சம், அது ஏதோ காசெல்லாம் மிச்சமாகுமே, எப்படி அந்த ஸ்நாக்ஸ் இது எல்லாமே மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க. ஆமாம்ல, இப்போ நம்ம வெளியே போனால் நமக்கு சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் இது மாதிரி சாப்பிட்டோன்னா அதுக்கு காசு வேணும், எல்லாத்துக்கும் காசு வேணும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு இங்கே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, பரவாயில்லப்பா, ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பொண்ணு கூட அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போது அகைன் வந்துட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லோரும் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அத்தனை பேருமே தான் பார்க்குறீங்க. அந்த லிஃப்ட்டில் வரது வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறவங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கவும் கரெக்டாக அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து அப்படியே லைனாக அந்த டேபிள் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறீங்க, எதுக்குடா இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு மேலே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க, சரி ஓகே ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படின்னு சரி ஓகே மனசு தேத்திட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த பெஞ்ச் இது மேலே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க டேபிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க போல். ஸோ அந்த பேப்பர் இந்த பேப்பர்னு சும்மா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு தலையே கிருநாயிடுச்சு, ஆத்தாடி என்னடா இத்தனை ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இவங்க என்ன நம்மளை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களா இல்லை டெஸ்ட் வைக்க போகிறாங்களா, இத்தனை பேப்பர் அது எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஆனால் அவங்க அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ எப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி பயங்கரமாக க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் ஜஸ்ட்டு அவங்க அவ்வளோ அழகாக கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு இப்படி இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கான்வர்சேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே நீங்கள் எல்லாம் ரெடியா அப்படிங்கிற மாதிரி நல்லா சிரிச்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிக்கிறா. ஸோ எந்திரிச்சு என்ன அப்படின்னா, மேம் நான் வந்துட்டு வர அவசரத்தில் இன்டர்வியூக்கு வர அவசரத்தில் நான் வந்து இந்த ரெஷ்யூமை மறந்துட்டு வந்துட்டேன், ஸோ சில டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு மறந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க அவ்வளோ கூலாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படின்னா ஓகே ஒரு பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி இருக்குது அப்படின்னா கீழே வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துடலாம் ஓகேவா. இல்லை உங்களுக்கு அது முடியல அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க, நீங்கள் இன்டர்வியூ வரும்போது அந்த மெயில் ஐடி சொன்னீங்கன்னா நான் அதுலேருந்து செக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், ஃப்ரீயாக இருங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன மனுஷங்கடா,
அதாவது வேலை செஞ்சால் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. இப்போது எல்லாமே அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூவை. ஸோ கிட்டத்தட்ட 150 பேர் இருக்காங்க இல்லையா? நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல தான் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 பேர் மாதிரி டீம் மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய ஹாலு. ஸோ இப்போ தான் நீங்கள் சுற்றியும் பார்க்குறீங்க. எப்படின்னா இந்த 5 பேர் மட்டும் கிடையாது. அந்த ஹாலே வந்துட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு 5 பேர் வந்துட்டு டேபிளாக அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியவே இல்லை. நீங்கள் இவங்கள மட்டுமே கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ தான் நல்லா நோட் பண்ணுறீங்க. அவ்வளோ பேர் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே மறுபடியும் வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் இருக்கறனால ஸோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு செம ஷாக். ஆத்தாடி இத்தனை பேரா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக இன்டர்வியூ முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படின்னா அந்த டீம் இருக்குங்களா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 30 பீப்புளாக வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ பிரிச்சுக்கிட்டு ஒரு 5 பேர் இருக்கிறாங்களா, ஸோ ஒரு 30 பேர் வந்துட்டு இந்த பக்கம் இருங்க, அந்த பக்கம் வந்துட்டு ஒரு 30, இந்த பக்கம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 30 பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பேட்சாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு பேட்சில் உட்காந்துருக்கீங்க. உங்களோட அந்த சாரா ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்துட்டு ஒரு பேட்சில் தான், அதாவது உங்களோட பேட்சில் தான் இருக்கா. ஸோ 2 பேரும் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னுமே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எப்போவும் ஸ்டார்ட்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அண்ட் சாரா 2 பேருமே வந்துட்டு பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துருப்பீங்களா. ஸோ முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலை. இப்போ தான் வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. 2 பேரும் எட்டி பார்த்தா உங்களுக்கு அப்படியே நம்பவே முடியல. ஆத்தாடி என்னடா இது, ஒரே பொண்ணு போய் எல்லாத்துக்கிட்டையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா அந்த 5 பேர் இருக்கிறாங்களா, இப்போது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு, ஃபிஃப்த் ரவுண்டு, 5 ரவுண்டு. ஆமாம். ஸோ இந்த 5 ரவுண்டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த 5 ரவுண்டே இந்த இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால் முடியலை. ஆத்தாடி என்னடா இது, அப்படின்னா நான் இத்தனை பேர்த்த சமாளித்து வரணுமா, இது நம்மளால முடியாது, நம்ம போயிடலாம், பேசாமல் கிளம்பி இருந்துருக்கிற முன்னாடியே ஒரு வேலை சோத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து அசிங்கப்பட போகிறேனே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ இப்போ ஒரு 11 மேலே ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் டீ பிரேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு டீ பிரேக் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லோரும், அதாவது அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா, ஸோ எல்லாருமே அப்படியே எழுந்து கிளம்புறீங்க கேன்டீனுக்கு. ஸோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒரு கஃபேட்டேரியா இருக்கும் போல இருக்குது ஸ்டாஃப்க்கு எல்லாமே. ஸோ அவங்களாம் வந்துட்டு ஒரு பக்கம் போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு போய் சாப்பிட்றாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படி தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா அவ்வளோ பெரிய கஃபேட்டேரியா. ஸோ செம்மையாக இருக்குது. ஐயோ கடவுளே, வேலைன்னு செஞ்சால் நான் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த இன்டர்வியூ 5 ரவுண்டு நினச்சி பார்த்தா ஐயோ இது செட் ஆகாதே அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி பார்த்துப்போம் அப்படின்ட்டு அப்படியே போய் உட்காருங்க. ஸோ சாரா நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க. எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன வேணுமோ நம்மளே எடுத்துக்கலாம் போல். இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்து நல்லா ஃபுல்லாக நல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டிடுறீங்க. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 2-3 காஃபி குடிச்சிடுறீங்க. உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமா? ஸோ 2-3 காஃபி குடிச்சிடுறீங்க. அது என்னமோ தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த காஃபி. ஸோ ஃபுல்லாக குடிச்சிட்டு ஏதோ ஃபுல்லாக மீல் சாப்பிட்ட அளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மறுபடியும் எந்திரிச்சு எல்லோரும் வரீங்க. அகைன் இன்டர்வியூ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே இன்டர்வியூ எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஸோ அதில் யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ட்ரைனிங் மாதிரி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடணும். நாளையிலேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி இல்லையா. ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாரா 2 பேர் தானே லாஸ்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் தான் இப்போ பேலன்ஸ் இருக்கீங்க. சாரா இப்போ போகிறா, நீங்கள் தான் ரொம்பவே லாஸ்ட்டு. சாரா போகிறா, அவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு, அதாவது இன்டர்வியூ முடித்தோம் அப்படின்னா அவங்களெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஹாலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இன்டர்வியூ முடிச்சவங்களாம் இன்னொரு ஹாலுக்கு போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங் ஹாலில் அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கிறீங்க. அந்த எப்படின்னா அந்த மொத்த ஹால்லையும் மொத்தமாகவே ஒரு 5-6 பேர் தான் உட்காந்துருக்கிறீங்க அந்தந்த பேட்சுக்கு போகிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. பர்ஃபெக்டாக வந்துட்டு டைமுக்குள்ளே எல்லாமே இன்டர்வியூ எடுத்து அப்படி முடிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. 150 பேரை மதியத்துக்குள்ளே இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் 1/4 மணி நேரம் டீ பிரேக் வேறு. பரவாயில்லையே, செம ஸ்மார்ட் போல் எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் எழுந்து போகிறீங்க. இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டு ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மேம் தான் இருக்காங்க. அவங்க உங்களை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் பார்க்குறாங்க. ஸோ அதை கேட்கவும் நீங்களும் கொடுக்குறீங்க. ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் மெயில் அனுப்பியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அவங்க கையில் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, அது மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. ஸோ கம்ப்யூட்டர் தான், ஐடி ஃபீல்டில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் படிச்சிருக்கீங்க. ஐடின்னு வச்சுக்கோங்க முடியாது. ஸோ ஐடி படிச்சிருக்கீங்களா. இப்போ வந்துட்டு அதில் ப்ரோக்ராமிங், கோடிங் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறையா மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்துட்டு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியுது கரெக்டாக அவங்க எந்த லைன் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக அவங்களோட ஸ்கில் அப்படிங்கிற இடத்துல அவங்க வரும்போது கரெக்டாக அவங்கள ஸ்டாப் பண்ணுறீங்க. மேம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் அப்படிங்கிறாங்களா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா,
மேம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒன்று பேசணும் சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்களா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மேம் இப்போது நான் வந்துட்டு என்னை பற்றி நான் என்னங்கிறது நானே சொல்லிடுறேன், என்னோட ரெஷ்யூம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை இப்போ என்னன்னா உங்களை பற்றி என்ன இருக்குதோ அதானே அந்த ரெஷ்யூமில் இருக்கும், ஸோ அதை நான் இதை பார்த்து தெரிஞ்சு போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதில் மேம் இப்போது ரெஷ்யூம்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் எங்காவது நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் அதை கொடுப்பேன். ஸோ அதில் இருக்கிற எல்லா விஷயமும் உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லவும், அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. பொய் கிடையாது, அட் த சேம் டைம் அது வந்துட்டு இப்போதைக்கு உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நான் அதாவது நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் படித்த கோர்ஸு, அதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச விஷயமா தான் நான் ஸ்கில்ல ஆட் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இதில் எனக்கு ஒன்று கூட தெரியாது. ஏன் அப்படின்னா எனக்கு மறந்துடுச்சு. கிட்டத்தட்ட நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு 2-3 வருஷமாக வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேலை தேடி அலைஞ்சு அலைஞ்சு எனக்கு ஒரு காஃபி ஷாப்பில் வேலை கிடைச்சா கூட போதும் அப்படியெல்லாம் தோணிடுச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெஷ்யூம் வந்துட்டு சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நான் எப்படி என்னங்கிறத வந்துட்டு நேரில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஹேபிட். ஆனால் அதனால தான் எனக்கு 3 வருஷமாக வேலை கிடைக்கல போல். பட் பரவாயில்ல, எது உண்மையாக அதானே சொல்லணும். ஸோ அதனால நான் என்னை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது வரைக்கும், அதாவது இப்போ வரைக்கும் எனக்கு இந்த கம்பெனியோட பேர் கூட தெரியாது. இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வந்துட்டேன். ஸோ இது என்ன மாதிரியான கம்பெனின்னு தெரியாது. நீங்கள் ஏதாவது சேல் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை கம்ப்யூட்டர் ஓரியன்டா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன தெரியும்னா, என்ன வேலை கொடுத்தாலும் நான் வந்துட்டு சீக்கிரமாக கற்றுக்குவேன், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் என்னோட டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, யார் அவ இன்டர்வியூவில் வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, அது இவ்வளோ பெரிய கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லிடுறீங்க, நீங்கள் என்னை விட பார்க்குறதுலே தெரியுது, ஆனால் வந்துட்டு இதான் உண்மை மேம் அப்படி மாதிரி சொல்லவும், சரி ஓகே மேம் அப்படின்ட்டு உங்களை 2வது ரவுண்டுக்கு அனுப்புகிறாங்க. இதே மாதிரி தான் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் இடக்கு மடக்கா பதில் சொல்கிறது. அதுக்கப்புறம் சில பதிலுக்கு உங்களுக்கு தெரியாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு உங்களை பற்றின டீட்டெயில்ஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்தெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு அவங்களோட கம்பெனி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, ஓ இது அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களே பார்க்குறாங்க, எதுவுமே தெரியாமல் இன்டர்வியூ வந்தீங்களான்னு கேட்குறாங்க. தெரியாமல் தான் சார் வந்தேன். ஏன்னா டெய்லி வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 இடத்துல இன்டர்வியூ போகிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக அதெல்லாம் சர்ச் பண்ண கூட நேரம் இருக்காது. எனக்கு டைம்க்கெல்லாம் வந்து நான் இன்டர்வியூ எங்காவது இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி படப்படப்பட பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே ஓகேன்ட்டு அவங்களும் ஏதோ வந்துட்டு அந்த பேப்பரில் எழுதுறாங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு 5 ரவுண்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஸோ வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் கூட எனக்கு வேலை கொடுக்கல, இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கொடுக்க போகிறேன்னா என்ன, சரி இருந்தாலும் பரவாயில்ல லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் உட்காருங்க. ஸோ சாரா உங்களை பார்த்துட்டு இங்கே வாங்கி வா அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறா. ஸோ அந்த இன்டர்வியூ எடுத்தாங்களே அவங்க எல்லாருமே வராங்க. ஸோ அத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை பார்த்தாவே இன்டர்வியூ வந்து ஆளுங்க மாதிரி தான் தெரியுது, இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் இப்போ ஓகே தானே, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், ஓகே நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும்ல, அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுங்க, சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் அதாவது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் இருந்துச்சு சாப்பிட போகிறாங்க. நீங்களும் அப்படியே போகிறீங்க, நீங்கள் சாரா 2 பேரும். அங்கே போய் கேன்டீனில் பார்த்தா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃபிஷ்ஷு, அது இதுன்னு அப்படியே அத்தனை இருக்குது. உங்களால் நம்பவே முடியல. இது நிஜமாவே ஒரு கம்பெனியா இல்லை என்ன? ஒரு காஃபிக்கு, அதாவது காஃபி பிரேக் போனால் அத்தனை ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க, லஞ்சுக்கு வந்தால் இத்தனை வச்சுருக்காங்க, அத்தாடி இதில் எதை சாப்பிட்றனே தெரியலையே அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் போய்ட்டு ஒவ்வொன்று எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் ஹாப்பியாக அதில் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக மூஞ்சி சோகமாக ஆகுது. சாரா நோட் பண்ணிட்டா, என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே பாரு காஃபி பிரேக்கில் அவ்வளோ ஸ்நாக்ஸ் தராங்க, அதுக்கப்புறம் லஞ்சில் இவ்வளோ தராங்க, ஆனால் அதுவும் இல்லாமல் இந்த காஃபிலாம் அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னோட கெட்ட நேரம் நான் வந்துட்டு இங்கே செலக்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக பேசு, அதெல்லாம் நம்ம செலக்ட் ஆகிடுவோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. உனக்கு என்னப்பா, நீ கரெக்டாக எல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்திருப்பேன், ஆனால் நான் அப்படியா, நான் ஒன்று கூட ஆன்சர் பண்ணது தெரியுமா, கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நான் வெளியே போயிருக்க வேண்டியது, ஏதோ ஜஸ்ட் இந்த செல்ல என்னை வந்துட்டு அதை பாஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்தெல்லாம் வந்துட்டு எந்த எந்த கடவுள் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆனேன்னு தெரியல, அவங்க படிச்சுமா போப்போம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா எதுக்குமே நான் ஒழுங்காக பதில் சொல்ல, ஏன்னா எனக்கு பதில் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி புலம்பாத, முதல்ல சாப்பிடாத, மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேர் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு போகிறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு 4-5 பேர் மட்டும் தான் வராங்க, அந்த இன்டர்வியூ எடுத்துருப்பாங்களே. ஸோ அவங்க ஒரு 4-5 பேர் வராங்க. உள்ளே வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் நல்லா தான் பேசுகிறாங்க. நீங்களும் வந்துட்டு எல்லோரும் ஓகே, அதாவது அந்த இன்டர்வியூக்கு வந்திருப்பீங்களா, ஸோ எல்லோரும் நல்லா தான் பேசுகிறீங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு காம் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு இப்போது நேம் லிஸ்ட் வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு செலக்ட் ஆனவங்க நேம் லிஸ்ட்டு சொல்கிறாங்களா, இல்ட் ஆனவங்களா எதுவுமே தெரியல, ஜஸ்ட் நேம் மட்டும் அப்படியே வாசிக்கிறாங்க. ஸோ அவங்க நேம் சொல்கிறவங்களாம் லைட்டாக அப்படியே எந்திரிச்சு நிற்க சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகணும்ல, அதனால். ஸோ அவங்க நேம் வாசிக்கிறவங்களாம் எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க,
ஆத்தாடி இது எதுக்கு வாசிக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு அப்படி பார்த்துருக்கப்ப கரெக்டாக ஃபஸ்ட்டு உங்களோட நேம் தான். நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக உங்களோட நேமே ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னா இது எலிமினேஷன். இப்போ பேர் யார் யார் பேர் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இங்கேருந்து வெளியே போகணும் அதானே அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே உங்கள் பேர் சொன்னது அப்படியே சோகமாயிட்டீங்க. எந்திரிச்சு அப்படியே போயிட்டு உட்காடுறீங்க அவங்க சொன்ன பிளேஸில். அடுத்து உங்கள் பேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக சொல்கிறாங்க. லைட்டாக அப்புறம் அதில் சாரா பேரும் வருது. பார்க்குறீங்க அப்போ நீயும் செலக்ட் ஆகலையா அப்படின்னு அவளும் பார்க்குறா. ஐயே நானும் செலக்ட் ஆகல போலயே, சரி பரவாயில்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், இனிமேல் டெய்லியும் வந்துட்டு நிறைய இடத்துல இன்டர்வியூ ஒட்டுக்கா சேர்ந்து அதாவது 2 பேரும் ஒன்றா போயிட்டு அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போவே நீங்கள் வந்துட்டு அடுத்த கம்பெனிக்கு பிளான் பண்ணிட்டீங்க. அவங்க வந்துட்டு ஒரு 50 பேர்த்தோட பேர் வாசிச்சிருப்பாங்க. ஸோ 50 பேர் வந்துட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. அதில் பாதி பேத்துக்கு வந்துட்டு இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரியே தெரியல. சில பேர் வந்துட்டு நான் நல்லா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன், ஸோ இது வந்துட்டு செலக்டட் பர்சனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் செலக்டட் பர்சன் கிடையாது, இதெல்லாம் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் பேர் தானே ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதனால அந்த 50% இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்துட்டு அப்படி தனியாக உட்கார வச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருப்பாங்களோ ஒரு 100 பேர் இருக்காங்களா, 150 ஒரு 100 பேர் பேலன்ஸ் இருப்பாங்களே அவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லாவே இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓகே அந்த 100 பேர்த்துக்கும் வேலை கிடச்சிருக்கும் போல், அதில் ஒரு ஆளாக கூட நான் இல்லைல்ல, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அகைன் எங்கள் கம்பெனியில் இன்டர்வியூ வைக்கிறப்ப மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் உங்களோட ஸ்கில் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் அதிகமாக இது பண்ணிட்டு வாங்க. எதிர்ப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கீங்க, பட் மற்றபடி நீங்கள் எல்லாருமே டேலண்டட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆறுதல் படுத்துற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது ரிஜெக்ட் ஆனாங்களா அவங்களாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போது செலக்ட் ஆன ஒரு 50 பேர் இருக்கிறீங்களா, ஸோ நீங்களாம் தான் உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்துட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னுமே நம்ப முடியல, கிளி கிளி பார்த்துக்கிறீங்க. இது என்ன கனவா நிஜமா, எனக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கா, அதுவும் என் பேர் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி முழிச்சிட்டே இருக்கீங்களே ஒரு மாதிரி இதுன்னு அதை வந்துட்டு அந்த இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் ஐயோ என்ன தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் உங்களோட பேரை ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல தானே அப்படின்னு சொல்லவும், தெரியல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே போய் உட்காருங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்டர்வியூ வச்சோம்ல, ஸோ அந்த 100 பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக அவங்க என்ன படித்தாங்களோ அதை அப்படியே வந்துட்டு இங்கே கக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா அவங்க அதாவது வேறு ஒரு கம்பெனியில் அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஸோ அவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு இத்தனை ரவுண்டே தேவையில்லை, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்கள டக்கு டக்குன்னு செலக்ட் ஆகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வேலைக்கே போகிற அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நம்ம டேலண்டடாக இல்லையோ வச்சுட்டு இருக்காருமே. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தேவை அந்த படித்ததை அப்படியே கற்கிறது, அந்த மாதிரி அங்கே படிச்சுட்டு இங்கே அப்படியே வாந்திட்டு போகல, ஸோ அது அந்த பர்சன் வேணாம். எங்களுக்கு என்ன அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும், நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது நாங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு அவங்க ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட க்ரோத்தையும் அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் புரியுது உங்களுக்கு. ஓகே அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அந்த படிப்பு அந்த மனப்பாடம் பண்ணி வைக்கிறோம்ல அதை மட்டுமே வச்சு எல்லா இடத்துலையும் வந்துட்டு வேலை கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிஸ் கிடைக்கிது. ஸோ ஒரு விஷயம் அதாவது நம்மளை மனுஷங்களை நம்புற மாதிரி ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. இப்படி உலகத்தில் ஆளுங்களாம் இருக்காங்க போல், இவ்வளோ பெரிய கம்பெனி அதனால இப்படி வளர்ந்துருக்கும் போல் அப்படியே நினச்சிட்டு அப்படியே பெருமையாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு நாளையிலேருந்து ட்ரைனிங் ஓகேவா. ஸோ நாளைக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடணும். உங்களுக்கான எப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆஃபீஸ் வந்து கேப் அனுப்பணும் அப்படின்னாலும் சொல்லிடுங்க. ஸோ நாங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணுறோம், இல்லை நீங்களே வந்துடுவீங்கனாலும் ஓகே, அது உங்களோட இதுதான் ஓகேவா. ஸோ உங்களோட விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஐயோ நம்ம வந்துட்டு ஒழுங்காக கூட ஆன்சர் பண்ணல, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது சில பேத்துக்கு. இங்கே சாராக்கு கையிலே பிடிக்கும்ல, ஐயோ இங்கே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படி தான் பேன் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அவங்க அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்ப டீ பிரேக் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் போயிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்றீங்க. உங்களால் சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீ பிரேக்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே போயிட்டு இந்த கம்பெனி ஃபுல்லாகவே சுற்றி பாருங்கள், யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்காவது புரியும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டீ பிரேக்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு அந்த கம்பெனி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறங்கிற பேரில் போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சார் 2 பேர் தான் போயிட்டுருக்கீங்க. அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா பயங்கரமாக பரபரப்பாக இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது ஆஃபீஸ்க்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ கூலாக அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் சடனாக அது இவங்களும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க, நல்லா சிரித்து பேசிட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக என்னன்னு தெரியல, படப்படப்படன்னு எல்லாம் பரபரப்பாக இருக்காங்களா. உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அப்படியே பேண்ட் நின்று பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு இங்கே பிடிச்சதே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கூலாக இருக்காங்களா எல்லாருமே, அதுதான். ஆனால் இப்படி பரபரனுக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி பயமே ஆகுது, என்னடா அது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க.
ஒரு பர்சன் பயங்கர அதாவது அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக பயங்கர கோவமாக இருக்குது. அப்படியே ஃபேஸ்லாம் அப்படி ரெட்டிஷ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா பயங்கரமாக ஒரு ஸ்டாஃப் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கா அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறா. அவன் மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு ஓடுறாங்க என்னன்னே தெரியல. அதுக்கப்புறமா அவர் பயங்கரமாக 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 திட்டிட்டு அவர் பாட்டுக்கும் அவரோட கேபினுக்கு போயிட்டாரு. ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த கேபின் மேலே பார்க்குறீங்க, சிஇஓ அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ அந்த மேனேஜர் சிஇஓ இந்த மாதிரி அவங்களுக்காக தனித்தனி கேபின் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது, ஆத்தாடி இவரோட கம்பெனியா இது, என்னடா இது, இங்கே இருக்கிற அத்தனை பேர் கூலாக இருக்கிறாங்க, ஆனால் இந்த சிஇஓ மட்டும் ரொம்ப கோல்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, எதுக்கு திட்டிருப்பாங்க, ஒரு வேளை அந்த பொண்ணு பெரிய தப்பு ஏதாவது பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே அங்கே என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத போய் கேட்குறீங்க நீங்களும் சாராவும். என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நான் ஒன்றுமே பண்ணல, நான் வந்துட்டு ஜஸ்ட் அவர் வரும்போது கூட அவரை எடுத்துட்டு வந்துட்டேன், கை தவறி கீழே விழுந்துருச்சுக்கா, அதுதான் இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கிறா. உங்களுக்கு ஷாக் ஏதே, கை தவறி ஃபைல் கீழே விழுந்ததுக்கு இவ்வளோ திட்டா, அம்மாடியோ இது என்னதா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சாராவும் நீங்களும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஜாப் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அசைன் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. நாளைக்கு தானே அதை எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் கம்பெனி மட்டும் ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டுருக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் அவர் அதாவது அந்த திட்டின இடத்துல தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கூலாக தான் இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஹோபி பார்க்கார்ல. ஸோ ஜேஹோப் தான் வந்துட்டு, ஹோபி தான் வந்து சிஇஓ, ஓகேவா. ஸோ அதுதான் கிடையாது, அவரை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. என்ன ஆனாலும் சரி, இந்த டிபார்ட்மெண்ட், இவர் ரூம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் என்னை அனுப்பிடவே கூடாது கடவுளே, இந்த பக்கம் நான் வேலைக்கு கூட வரக்கூடாது, சும்மா கூட்டுற வேலை இருந்தால் கூட எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இன்னுமே அவ்வளோ பிடிச்சிருக்குது உங்களுக்கு அந்த கம்பெனி. ஹோபியை தவிர மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிருக்குது. அந்த கம்பெனி ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிற கூட்டி பேர் இருக்குவாங்கள, ஸோ மெய்ட் இருப்பாங்க, சாரி அந்த க்ளீனர் இருப்பாங்கள, ஸோ ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்களே, அவங்க அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாங்க. உங்களுக்கு அப்படியே எல்லாரும் அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்னென்னு தெரியல, அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த கம்பெனி. அப்படியே வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் எல்லாம் கிளம்பிடுவாங்களோ. ஸோ அது மாதிரி நீங்களும் கிளம்பிடுறீங்க. கிளம்புறப்ப சாரா சொல்கிறா, நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகணும். நீங்கள் சொல்கிறீங்க, அதே பக்கத்தில் தான் நானும் போகணும் அப்படிங்கிற சொல்லுவோம். அப்போ 2 பேரும் பாமா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம நீ எங்களோட வந்து சேர்ந்துக்கிறியா, எங்களோட ரூமில் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், ஸோ நீ வந்துட்டா ரெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவள் வந்துட்டு அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்குறா. ஏன் அப்படின்னா அவள் வந்துட்டு தனியாக தான் இருக்கிறா. அதாவது அவள் வந்துட்டு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்கா. ஸோ ஃபுல் ரெண்ட் அவள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவும், ஓகே நான் நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை இன்றைக்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே அப்படின்ட்டு நேராக போயிட்டு சாரா வீட்டுக்கு தான் போகிறீங்க. சாரா வீட்டிலேருந்து அப்படியே அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த வீட்டோட அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த அட்வான்ஸ் இது மாதிரி எல்லாம் பே பண்ணுறது, இந்த மாதிரி வாடகை அதெல்லாமே கழிக்கிறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறீங்க. ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவள் வந்துட்டு பார்க்குறா, யார் அது அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்துட்டு நம்மளோட புது ரூம்மேட்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செய்ய போகிறோம், எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எந்த கம்பெனி அப்படின்னு கேட்குறா அவள். நீங்களும் இந்த மாதிரி இப்படி இப்படி நடந்தாலும் சொல்கிறீங்க. அவளால் நம்ப முடியல, அவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்னு சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சிருக்கு சரி, அங்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா, எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. நீ வந்துட்டு இப்போ அந்த யூனிவர்சிட்டி டாப்பராக இருந்தால் கூட அந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது டவுட் தான் தெரியுமா. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே தெரியாது, ஆனால் வந்துட்டு கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா. உங்களுக்கு இப்போ தான் பெருமையாக இருக்குது, பத்தியா நான் எவ்வளோ பெரிய கம்பெனியில் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இந்த டே ஃபுல்லாக போது 3 பேர் ஹாப்பியாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே காலையில் ஆகுதுல்ல. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். ஸோ நீங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் ஒன்றும் ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, அது ரொம்ப பெருசு. ஸோ அதனால தான் ரெண்ட் அதிகமாக இருக்குது. 3 பேர் என்ன 5-6 பேர் கூட தங்கலாம், அந்த அளவுக்கு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் உங்களோட ஃப்ளாட், ஓகேவா. ஓகே டே. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு அப்படியே நல்லா ஃப்ரீயாக தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. எப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரு போனிடெயில் மாதிரி போடுவாங்க. ஸோ நல்லா ஹை போனிடெயில் அசிங்கெலாம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போனிடெயில் போட்டிருக்கீங்க. அப்படியே முன்னாடி வந்துட்டு இந்த பேங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டாக இருக்குது உங்களுக்கு. அதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு சின்ன ஸ்டெட் இருக்குல்ல, ஸோ இயரிங் காதுக்கு போடுவாங்க. ஸோ சின்னதாக ஒரு ஸ்டெட் மட்டும் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டாக மெலிசாக ஒரு சின்ன பிரேஸ்லெட், ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எப்பவுமே சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சிம்பிள் வந்துட்டு சிம்பிளாக இருக்கிற திங்ஸ் தான் அஜீஸாக காட்டும், ஓகேவா. ஸோ நீங்கள் அப்படியே சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே வாங்குவீங்க. அதெல்லாம் லைட்டாக ஒவ்வொன்று அப்படியே போட்டுக்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனல் டச் இருக்குல்ல, எப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு முட்டி வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு கோட் வந்துட்டு எடுக்கிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா அப்படியே ஒரு பிளாக் கலர் கோட்டு, அந்த கோட்டில் வந்துட்டு லைட்டாக ஒயிட் கலர் பார்டர்
பார்டர் வந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர், ஓகேவா, சாரி ஸ்லிப்பரா, அது என்ன ஷூ மாதிரி ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஷூ போட்டுக்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கே அத்தாடி இவ்வளோ அழகாக நான் இவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே இருக்குது. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஒரு பேக் இருக்குது. ஸோ ஆனால் அந்த பேக் அதாவது இவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பேக்குன்னு வரும்போது அது மட்டும் நீங்கள் ஸ்கூல் பிள்ளை மாதிரி எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அந்த பேக் தான் யூஸ் பண்ணுறீங்க. இன்னுமே பார்க்குறாங்க, நீ செம்மையாக இருக்க, ஆனால் அந்த பேக் மட்டும் எடுத்துகிட்டு நீ சும்மா நாமளே ஏதாவது வேறு மாதிரி பேக் யூஸ் பண்ணலாம்ல, இன்னும் லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து அப்படியே ஸ்கூல் போனாட்ட பின்னாடி மாட்டிக்கிறீங்க. பார்த்தா எனக்கு இப்போ இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன், ஆனால் இப்போ பாரு ஏதோ ஸ்கூல் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவும் 2 பேரும், அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கால, ஸோ அவள் பேர் லாரான்னு வச்சுக்கோங்க. ஸோ லாராவுக்கு பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்புறீங்க. அப்படியே 2 பேரும் வந்துட்டு கேப் பிடிச்சி போயிட்டுருக்கீங்க உங்களோட ஆஃபீஸ்க்கு தான். அந்த ஆஃபீஸ்க்கு போக வழியிலலாம் கம்பெனி ஃபுல்லாக பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி என்ன வேலை எதுவுமே தெரியாது, ஆனால் பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, அந்த சிஓ இருக்கார்ல, அவர் ரொம்ப கோல்டாக இருக்கார். ஒரு மாதிரி ஏங்கர் இஷ்யூ இருக்கும் போல். ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபைல் கீழே வந்ததுக்கு அந்த பிள்ளை போட்டு அந்த திரி இருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்டு பக்கம் மட்டும், அதாவது அந்த சிஓக்கு ஒரு ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த கேபினுக்கு இந்த பக்கம்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேறு எந்த ஃப்ளோரில் போட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இப்படி போயிட்டுருக்கவும் ஆஃபீஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் முன்னாடி ரிசப்ஷனில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நேற்று இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்கலாம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படி போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இந்த வேலை, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களை மட்டும் இன்னும் எதுவுமே சொல்ல, சாராவுக்கு கூட சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படியே பேன் நின்றுட்டே இருக்கீங்க. மேம் அப்போ நான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் எங்களா என்ன கூப்பிட்டு போகிறீங்க தனியாக, என் சாரா விட்டு பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. என்ன அப்படின்னா, கூப்பிட்டு போகிறாங்க கரெக்டாக நீங்கள் எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அங்கேயே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சிஓ இருப்பார்ல, ஸோ ஹோபி இருக்கார்ல, அவரோட கேபின் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஐயோ இங்கேயா நான் வேலை செய்ய போகிறேன், அத்தாடி இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு சிஓ அப்படிங்கிற பேரில் ஹோபி வந்துட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருப்பார்ல எல்லாருக்கு. ஸோ அவங்க மட்டும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு, மேம் நான் இந்த இடத்துலையே வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகுது. அப்பாடி தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே வேலை செய்ய போகிறதில்ல, உங்களோட ஒர்க் வந்துட்டு உள்ளதான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கேபின் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட கேபின் காட்டுறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு எதே அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அவங்க வந்துட்டு என்னாச்சு மேம் ஏன் ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லவும், நான் எங்கங்க அங்கே வேலை செய்யணும், எனக்கு இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுங்க ப்ளீஸ் இல்லைன்னா கீழே ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க. அவங்க எப்படி சிரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உங்களை வந்துட்டு ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட சார் தான் வந்துட்டு உங்களை அதாவது ஹோபி சார் தான் உங்களை அவரோட பர்சனல் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எது என்ன பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது, அந்த வார்த்தைக்கு எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு அதெல்லாம் கற்றுக்கலாம் மேம், அவர் வந்துட்டு யாரும் இந்த மாதிரி பர்சனல் செக்ரட்டரியாக வேணும்னு சொல்லி கேட்டதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட சாய்ஸ் நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நேற்று இன்டர்வியூவில் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஹேவ் அ குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கை காலம் நடுங்குது, அப்படியே அவ்வளோ ஏசிலேயே அப்படியே வேர்த்தூத்துது. அப்படியே வந்துட்டு அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அந்த வேர்க்குள்ள, ஸோ அதெல்லாம் அப்படி லைட்டு தொடச்சிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அந்த சேர் இருக்குல்ல, ஸோ அந்த சேரில் அப்படியே சாஞ்சிட்டு கால் மேலே கால் போட்டு 2 கையும் வந்துட்டு அந்த சேர், அந்த கை வைப்போம்ல, ஸோ அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த கை 2 வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ பார்க்கறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. அவர் அதாவது பயம் இல்லாமல் பார்த்தா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் நீங்கள் பயத்தோடு பார்க்கறதுனால ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாகவே இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்கவும், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாய்ஸே வந்துட்டு கோல்டாக தான் இருக்குது. இதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியலையே, நான் இன்றைக்கே இந்த வேலையை விட்டு போயிடுவேன் போல இருக்கே, நான் போக மாட்டேன் இவரே அனுப்பிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஹோபி உங்ககிட்ட கேட்குறாரு, உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கவும், அது வந்துட்டு உங்களோட பர்சனல் செக்ரட்டரி அப்படிங்கிறது சொன்னாங்க, மற்றபடி எனக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறது தெரியாதுங்க சார் அப்படிங்கிறீங்க. அவர் பார்க்குறாங்க, என்னடா அது தெரியாதுங்கிற, அதாவது முடிச்சுக்கிட்டார சொல்லிடுறோம்ல, தெரியாது அப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்துட்டு நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணுற இடத்துல சொல்ல மாட்டோம். ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் தெரியலன்னு ஓப்பனாக சொல்லிடுறீங்களா. அவங்க அப்படி பார்க்குறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி வேலை பர்சனல் செக்ரட்டரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை சார் எனக்கு அதெல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதாவது ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நான் பிக்கப் பண்ணிக்குவேன், மற்றபடி எனக்கு இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நான் காலேஜ் முடிச்சு 3 வருஷம் வெட்டியாக தான் இருந்தேன். வெட்டியானா சும்மா வெட்டியால நான் வேலை தேடிட்டு இருந்தேன், யாருமே எனக்கு வேலையை கொடுக்கல. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வேலை கொடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் கரெக்டாக எனக்கு ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு சூப்பராக வேலை செய்வேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்ன வரைக்கும் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்திருக்கு. பட் நீங்கள் அதாவது உங்களை பற்றி கேட்கவும் நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி பேசுகிறீங்களா. ஸோ அவர் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு
என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு நீங்கள் பிக்கப் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே சார் ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, என்னடா இந்த பொண்ணு ஏதோ மிலிட்ரிக்கு ஆள் எடுத்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பியர்டாக தான் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்கெடியூல் போட்டு தராரு. அதை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ நீங்களும் ஒரு சோஃபா மாதிரி இருக்குது, அவரோட கேபின் அப்படின்னாலும் சோஃபா மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படி உட்காந்துட்டு அப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க, படிக்கிறீங்க அத்தனை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த பர்சனல் செக்ரட்டரினா இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் போல், அதாவது அவங்க கூடயே இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன டைமில் என்னென்ன மீட்டிங் அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணணும். ஆனால் ஒரு விஷயம், நிறைய இடத்துல சுற்றி பார்க்கலாம் போல், எந்த ஃபாரின் போனாலும் நம்மளும் கூட போகலாம். ஐயோ ஜாலி ஜாலி. முதல்ல ஒரு பாஸ்போர்ட்டெல்லாம் விசாலாம் எடுத்து வைக்கணும். விசா கூட ஓகே, முதல்ல பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை. அப்படியே வந்துட்டு அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறப்போ அப்படியே ஹோபி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் சரி உங்களை கூப்பிடுறாரு. நீங்களும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஐயோ எப்படி நான் நினச்சிட்டு இருக்கிறது அப்படி கேட்குறாரு. இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்களுக்கு தெரியுமே பர்சனல் செக்ரட்டரினா அவர் வெளிநாடு போனால் கூட நீங்கள் கூட போவீங்கல்ல, ஸோ பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம், அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அந்த டே ஃபுல்லாக அப்படி தான் போகுது. இப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. உங்களை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற ஒர்க்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் இப்போ கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எனக்கு இப்போ வேலை இல்லையா, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஓகே நீங்கள் கிளம்பிடுங்க, பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு அதோட ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிருங்க, நாளைக்கு கரெக்டாக வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க யாரா அது அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. நேராக போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற ஆஃபீஸ்லாம் இருக்கும். ஸோ அது எதுவும் அதோட ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்து அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகிறீங்க. சாரா வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா, எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வீட்டில் இருக்கேன், என்னை வந்துட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்போ வேலை அவ்வளோதானா முடிஞ்சா அப்படின்னு சொல்லவும், இல்லடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க, நாளைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. பாஸ்போர்ட்டா பாரா, உனக்கு என்ன ஜாப் அப்படின்னு கேட்கவும், அந்த கோல்டு சீவோக்கு நான் வந்துட்டு செக்ரட்டரியா, அது பர்சனல் செக்ரட்டரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அத்தாடி என்ன இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு ஏதோ தெரியலடி, நானே வந்துட்டு ஆப்பை தேடி உட்காந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஓகேவா, மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வராது, நீ வந்துட்டு பர்ஃபெக்டான கேர்ள் ஐனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு ஆமாம் ஃபைட்டிங் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு அப்படி ஈவினிங் இது அவ்வளோ ஒர்க் வந்துட்டு வந்தாரா. ஸோ லாராக வந்துடுறாங்க. நீங்கள் 3 பேர் வெளில வந்துட்டு டின்னர் போகிறீங்க. ஸோ வெளிலலாம் சும்மா அவுட்டிங் மாதிரி போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கி காலையில் மறுபடியும் இதே மாதிரி தான் வேலைக்கு போகிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 2 மந்த் போகுது. கரெக்டாக தான் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹோபிக்கே வந்துட்டு டவுட்டாக இருக்குது, இந்த பொண்ணு நான் ரோபோவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க. அதாவது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வேலையும் பண்ணுறது கிடையாது, கரெக்டாக அதுக்கு கீழேயும் பண்ணுறது கிடையாது. என்ன சொல்கிறாரோ பர்ஃபெக்டாக அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா. ஏன்னா உங்களுக்கு அதான் தெரியும், என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் கேட்குறத வந்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றீங்க. அந்த ஸ்கெடியூல் போடுறதாகட்டும், புதுசாக ஒரு இடத்துல மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுங்க. ஸோ இது இல்லை வேறு யாருக்காவது மீட்டிங் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி என்ன சொன்னாலுமே சரி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுட்டு அவர் சொல்கிற டைமில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்க. அட் த சேம் டைம் அந்த மீட்டிங்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத அந்த ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணி கேட்கணும். அதாவது அது அவங்களோட பொறுப்பு, ஆனால் அதையும் நீங்களே முன்னாடியே கேட்டு இன்ஃபார்ம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு கெதர் பண்ணிவிட்டு பஞ்சுவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹோபியை வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. இல்லை அவங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குது லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வேறு ஒரு மீட்டிங்கு ஸ்கெடியூல் போட்டுடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவருக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுது. பட் இருந்தாலும் கோல்ட் ஆச்சு. ஸோ வெளியே எது காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஒன் டே வந்துட்டு இதே மாதிரி தான் வேலை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. கரெக்டாக சொல்கிற வேலை தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை கூட இந்த கோல்டு வயசில் தான் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நீங்கள் விடலைங்க சார், நீங்கள் விட்டால் தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் எப்படி உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு, என்னடா இப்போ சொன்னா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல, இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் விட்டால் தான் நான் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்படி உட்காந்துட்டீங்களா. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே அப்போ நான் விடலை அப்படின்னு தான் நீ போகலையா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் நீங்கள் விட்டால் தான் நான் போக முடியும், நீங்கள் எனக்கு ஒர்க் சொன்னீங்கன்னா அதை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் என்ன சாப்பிட போன்னு சொல்ல நான் போயிடுவேன் அப்படிங்கிற நீங்கள் சொல்லவும், சரி போங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. அப்பாடி இப்போயாவது விட்டானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹோபிக்குன்ற ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. என்ன இந்த பொண்ணு நம்மக்கிட்டேயே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரீங்க, கையில் ஒரு பேக் மாதிரி கொண்டு வரீங்க. அவர் பார்க்குறாரு, நான் இது கேட்கல. ஸோ நீங்கள் நேராக கொண்டு போயிட்டு அவரோட டேபிள் கிட்ட வச்சுட்டு அவர் டேபிளில் வந்துட்டு ஒரு ஃபைலாக வச்சு பார்த்துருந்துருப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாட்டு கையிலேருந்து அப்படி படப்பண்ண வாங்கிடுறீங்க. அவர் பார்க்குறாரு, என்னமா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஃபுட்டு மாதிரி கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபுட்டு தான் கொண்டு வந்திருக்கீங்க, அதை எடுத்து வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. என்னன்னே தெரியல, அவருக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னதான் அவர் அவ்வளோ பெரிய ரிச்சாக இருந்தாலுமே அவர் வீட்டில் மட்டும் அவர் மட்டும்தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. அதனால் வந்துட்டு எப்பவுமே கோல்டாகவே, அது எப்படின்னா வேலைன்னா வேலை அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். ஸோ யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக கூட பேச மாட்டார்.
ஸோ அவர் இப்படி கோல்டு டைப்பாக இருக்கிறனால யாருமே அவர்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ண மாட்டாங்களா? ஆனால் நீங்கள் பாட்டுக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு பேசிடுறீங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி வந்து நீங்கள் சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அந்த ஒர்க்கை பார்த்து, அதாவது நீங்கள் பண்ண ஒர்க்கை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருப்பீங்கல்ல. அவர் அப்படியே சாப்பிட்டே இருக்காரு. சாப்பிட்றப்ப அவருக்கு லைட்டாக கொஞ்சம் ஸ்மைல் வருது. அப்படி வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக சாப்பிட்டுருக்காரு. ஆனால் வெளியே இது காட்டிக்கிறதில்ல, பட் லைட்டாக மனசுக்குள்ளே லைட்டாக சிரிப்பு வருது அவருக்கு. அப்படியே வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த சாப்பிட்டு முடிச்செல்லாம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப அவர் வந்துட்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்குவீங்க. என்னன்னு தெரியல, நீங்களே வந்துட்டு எப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் ஹோபிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் கூட வெளியே வந்துட்டு கொலீக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பக்கத்து டேபிளில் பக்கத்து கேபினில் உட்காந்து பேசுறதுக்காக ஆகல இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி யாருமே இல்லை. இந்த இவ்வளோ பெரிய கேபினில் நீங்கள் ஹோபி 2 பேர் மட்டும்தான். ஸோ எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு சார் அப்படின்ட்டு அப்படி இது பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணும்ல, அப்போ தானே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஹோபியே நல்லா ஃப்ரெண்டாக நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹோபி வந்துட்டு உள்ள அந்த கேபினில் உட்காந்துட்டு ஃபைல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பூனை மாதிரி பதுங்கி போயிட்டுருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு. பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னாச்சு அந்த மாதிரி நடந்து வர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காலையில் அடிபட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சத்தம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வாயில் கை வச்சுட்டே வரீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு அமைதியை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி பூனை மாதிரியே நடந்து வந்துட்டு அவரையும் எப்படி எந்திரிக்க சொல்கிறீங்க. ஸோ அவரும் எந்திரிக்கிறாரு. என்ன மாதிரியே பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லவும் அவருடைய உங்கள் பின்னாடி நடந்து வராரு. ஆனால் நீங்கள் தான் தவிர்த்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. திரும்பி பார்க்குறீங்க, பின்னாடி கால் மட்டும் தான் தெரியுது. அப்படியே அண்ணன் பார்க்குறீங்க மேலே நின்றுட்டு இருக்காரு. தட் மீன்ஸ் அவர் நின்றுட்டு இருக்காருல்ல. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரி தவிர்த்து வாங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அஸ்கி வாய்ஸில் பேசுவோம், அவர் வந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி அஸ்கி வாய்ஸ்லேயே பேசுகிறாரு. அப்படியே வந்து நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்ட்டு அவரும் அப்படியே உங்க கூட தவிர்த்து வந்துட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் அப்படியே தவிர்த்து போயிட்டு இருக்கிறீங்க அந்த கேபின்குள்ளே. ஸோ எங்கே தான் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பின்னாடியே வராரு. என்னதான் பிரச்சனை, எதுக்கு என்ன இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் ஃபாலோ பண்ணுங்க பாஸ், வேறு எதுவும் பேசாதீங்க, சத்தம் கேட்டால் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் சத்தம் கேட்டால் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லி கேட்குறாரு. சத்தப்படாமல் வாங்க அப்படின்ட்டு தவிர்த்து ஒரு இடத்துக்கு அப்படி கூப்பிட்டு போகிறீங்க. என்ன அப்படின்னா அங்கே கீழே வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த லவர்ஸில் வந்துட்டு கப்பல்ஸ்லாம் பேசிக்கிறாங்களா, ரொம்ப கிரிஞ்சாக பேசிக்கிறாங்களா. ஸோ உங்களுக்கு அதை கேட்டு பயங்கரமாக சிரிப்பாக வருதா. அதனால நீங்கள் மட்டும் கேட்டால் பார்த்தாதுன்ட்டு ஹோபியை கூப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்க்குறது அவங்க வந்துட்டு இதை பேசிகிட்டு இருக்காங்க, அதையும் நாம கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க எவ்வளோ கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு மட்டும் கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிரிஞ்சாவா அப்படின்னா அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களாம். ஸோ ஓவராக அதாவது ரொமான்டிக்காக பேசுகிற ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்துட்டு பேசுகிறது. இது கவிதை சொல்கிறங்கிற பேரில் பழைய படத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா. ஸோ ஹோபிக்கு ஒரு டைமில் சிரிப்பு வந்துடுச்சு. ஒரு மாதிரி அவருக்கு வந்துட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவர்கிட்ட யாரும் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக பேசுனது கிடையாது. இப்படி தவந்துவான்னு சொல்லி கூட்டிகிட்டுலாம் போனதே கிடையாதா. அவருக்கு ஒரு மாதிரி இந்த ஃபீல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஓரமாக ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா. ஸோ அதை வந்துட்டு பின்னாடி ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஹோபா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ ஹோபிக்கு பக்குனாது டேட் அப்படிங்கிற மாதிரி திரும்புறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஃபாரின்ல இருந்திருப்பாரு. ஸோ 2 பேர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரு ரூடாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஹோபி உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஹோபி பார்க்குறீங்க. 2 பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் 2 பேரும் கீழே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேருக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அதனால வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாக 2 பேரும் எந்த பொசிஷனில் உட்காந்துருந்தீங்க எதுவுமே பேசாமல் இருக்கவும் சரி ஓகே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹோபி வந்துட்டு எந்திரிச்சிடறாரு. ஸோ எந்திரிச்சு அவங்க டேடி கிட்ட போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தவிர்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தானே கூப்பிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லவும் கூப்பிட்டா இப்படி தான் தவிர்த்துட்டு வருவியா, எந்திரிச்சு நடந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது, ஐயோ நான் இந்த வேலையாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஹோபிக்கு லைட்டாக சிரிப்பே வந்துருச்சு. அவரால் அந்த சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மாதிரி அவர் சிரித்து அவங்க அப்பாவே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தவிர்த்து வரதும் பயங்கரமாக அங்கேயே அவங்க அப்பா இருக்கிறது அந்த பயம் கூட இல்லாமல் பயங்கரமாக சிரிச்சிருக்காரா. அவங்க டேடி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காகவே பார்த்துட்டு இருக்காரு. இவன் சிரிக்கலாம் தெரியுமா இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் சார் பாஸ் இப்படி சிரிக்காதீங்க பாஸ், எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியாவது ஒரு மாதிரி அஸ்கி வயசில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க பாஸ் சிரிக்காதீங்க பாஸ்ன்னு. ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரி இல்லை. எப்படி கீழே விழுந்து சிரிப்பாரில் வயிற்று பிடிச்சிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்னமோ தெரியல, அவர் சிரிக்கிறத அவ்வளோ ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஒரு வழியாக அந்த ட்ராமாலாம் முடிஞ்சு ஒரு வழியாக சிரிச்செல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, கேஃபேட்டேரியாவுக்கு போயிட்டீங்க. ஹோபி வந்துட்டு அது அவருக்கு பழகிடுச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்கள் அங்கே போயிடுவீங்க, அது அவருக்கு பழகிடுச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமே 2 தடவை போயிட்டீங்களா, என்னது பொண்ணு பொழுதுனிக்கு கஃபேட்டேரியான்னு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது அப்படி இல்லை, அவளுக்கு வந்துட்டு அப்படி தான் பொழுதுனிக்கா ஏதாவது சாப்பிடணும்னு போயிட்டே இருப்பா. ஆனால் வேலையை கரெக்டாக முடிச்சிடுவாப்பா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே யார் இந்த பொண்ணு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, பர்சனல் செக்ரட்டரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும்
பர்சனல் செக்ரட்டரியா? ஆனா பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா. ஒரு வேலையும் உருப்படியா செய்யாத மாதிரி தான் இருக்கா. சின்ன பிள்ளைத்தனமா தவழ்ந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், அது கொஞ்சம் சைல்டிஷ் கேரக்டர் தான். ஆனா நல்ல பொண்ணு. நல்லா சீக்கிரமா வந்துட்டு எந்த ஒர்க் சொன்னாலும் பிக்கப் பண்ணிப்பா. நல்லபடியா ஒர்க் பண்ணி குடுப்பா. அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹோபி அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் சிரிச்சது ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் அவர் இப்படி பேசுறது இன்னுமே ஷாக்கா இருக்கு. ஏன்னா யாரையும் இந்த அளவுக்கு பாராட்டி பேச மாட்டாரு. ஜஸ்ட் யார பத்தியாவது பேசுறப்போ இந்த மாதிரி சிரிச்ச மாதிரி பேஸ் கூட இருக்காது. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, பேசாம இந்த பொண்ணே வந்துட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா வச்சுக்கோயேன், இவன் லைஃப் ஹாப்பியா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படிக்கா ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வந்துட்டு ஹோபி கிட்ட என்னடா கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க கரெக்டாக நீங்கள் உள்ள வந்துடுறீங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வரும்போது சும்மா இல்லை கையில் மறுபடியும் ஒரு பேக் தான். எப்போ நீங்கள் சாப்பிட போனாலும் ஏதாவது நீங்கள் வந்துட்டு என்ன சாப்பிட்டீங்களோ அதே வந்துட்டு ஹோபிக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்படி கொண்டு வந்துட்டு இப்போ 2 பாக்கெட்டாக கொண்டு வந்திருக்கீங்க. என்னன்னா சார் நான் இதை இன்னைக்கு அங்கே சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவங்களும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஹோபிக்கு வந்துட்டு அது பழக்கம் தானே. ஸோ அவர் டக்குன்னு எடுத்து சாப்பிட்றாரு. உங்கள் அப்பா அப்படி பார்த்துட்டே தான் சாப்பிட்றாரு. சாப்பிட்றாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கஃபேட்டேரியாவில் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவளுக்கு புரிஞ்சிருச்சு பையன் வந்துட்டு கொஞ்சம் வெயிலாம் 10 தடவை அவள் வந்துட்டு இந்த மாதிரி கஃபேட்டேரியா போனான்னா 10 தடவை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் போட்டான். சரி ஓகே நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அவங்க டேடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் தான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டாரு உங்களோட 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு. அதனால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் வந்துட்டு கனடாவில் வந்து நடக்குது வந்துறியா ஹோபி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் வந்துட்டு ஓகேப்பா நான் போகிறேன் எப்போ அப்படின்னு சொல்லவும், நாளான்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளான்னைக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆஹ் அவங்க அப்பாவுக்கு தெரியல. ஸோ ஹோபி எங்கே போனாலும் அங்கே வந்துட்டு நீங்களும் போகணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு விசா டிக்கெட் எல்லாமே இருக்குல்ல, சாரி விசாலாம் இருக்குல்ல, பாஸ்போர்ட்லாம் இருக்குல்லன்ட்டு, சார் நான் வந்துட்டு இங்கே வந்த ஒரே நாளில் வந்துட்டு எனக்கு ஹாஃப் டே லீவ் கொடுத்து பாஸ்போர்ட்லாம் எடுக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இவருக்கு எந்த மாதிரி விசா எடுத்தாங்க, ஸோ அதே மாதிரி அவரோட செக்ரட்டரி அப்படிங்காக எனக்கு விசாலாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்கள் பிரான்ச் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு விசா இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அவர்கிட்டயே அவ்வளோ ஒரு மாதிரி க்ளோஸாக பேசுகிறீங்க. அவருக்கு இப்போ தான் புரியுது ஏன் வந்துட்டு ஹோபி இப்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரி பேசுகிறாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் இருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். அதனால தான் அவர் கொஞ்சம் இப்போ நார்மலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகவும், ஓகே உனக்கு விசாலாம் இருந்துச்சுன்னா ஓகே தான், 2 பேரும் வந்துட்டு கிளம்பிக்கோங்க, டிக்கெட் நான் இன்னைக்கு போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டிக்கெட்டும் போட்டாச்சு. உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஆத்தாடி நான் கனடா போக போகிறேன். முன்னப்பட நான் எங்கேயும் போனதே இல்லை, அதுவும் ஒரு ட்ரெயினில் கூட போனதில்லை. ஆனால் பாரு ஃப்ளைட்டில் போக போகிறேன், அதுவும் கனடா. சிச்சோ நாடு விட்டு நாடு பறந்து போக போகிறேனே அப்படின்ட்டு அவங்க வந்துடுச்சுட்டு அப்படியே சாரா அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க டேடி பார்க்குறாங்க, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரியே இருக்குதுல்லடா அப்படின்னு சொல்லவும், அவள் எப்பவுமே இப்படிதான். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்குப்பா, என்னன்னு தெரியல, கொஞ்சம் இந்த மாதிரி அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு வாய் தந்தே சொல்லிடுறாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு லவ் இருக்கா என்ன எதுவுமே தெரியல. ஜஸ்ட் நல்லா அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது, உங்க கூட இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 பேர்த்திட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு ட்ரெஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேர் சும்மா விடுவாங்களா என்ன? அப்படியே உங்களுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ் வாங்கலாம், இந்த ட்ரெஸ் வாங்கலாம், அந்த ஷூ வாங்கலாம், இந்த ஷூ வாங்கலாம், இல்லை வந்துட்டு ஷூ மாதிரி வேணாம், ஒரு சிண்ட்ரெல்லா செப்பல் மாதிரி வாங்கலாம், அப்படி இப்படி என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள்ட்டு என்ன வேணால் வாங்கலாம், ஆனால் காசு இல்லைப்பா, இந்த மாதம் சம்பளம் போட்டால் எனக்கு வந்துட்டு இந்த ரெண்ட் கட்ட தான் சரியாக இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல நான் எத்தனை மாதம் டியூ வச்சிருக்கேன் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த செலவில் இப்படி வந்து கூட்டு போகிறாங்க ஷாப்பிங் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை. ஸோ நீங்கள் 3 பேர் இந்த மாதிரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருப்பீங்க. ஸோ கிளம்பி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு ஷாப் கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, உள்ளே போகலாமா வேணாமா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஷாப்பாக இருக்குது. அப்போ வந்துட்டு என்னன்னா ஹோபி அதுக்கப்புறம் அவங்க அப்பா 2 பேர் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க போல, சாப்பிட்டு வெளில வராங்க. ஸோ வெளியில் உங்களை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அவர் எதுக்கும் ஸ்பாட்டில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா நேராக வந்துட்டு ஹோப்பா அங்கே பாரு உன்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவர் செக்ரட்டரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒன்று வாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவரும் வந்துட்டு வராரு. ஸோ உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறாங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சார் பாஸ் நீங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சார் பாஸ் மாற்றி மாற்றி கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு சிரிப்பே வருது. ஒரு ஒரு தடவை கூட நீ கரெக்டாக பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரோட அப்பா. பாஸ் அது வந்துட்டு எனக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வாய் கொள்ளணும், மற்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கால லாரா, ஸோ அவளை வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் சாராக்கு தான் தெரியுங்களா ஆல்ரெடி அவங்கள. ஸோ நீங்கள் 3 பேர் இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த லாரா இருக்கால, ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபாரின் போக போகிறாளாம் சார், நீங்கள் வந்துட்டு உங்க கூட வரலாம், உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணும்ல அதனால வந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியே பார்க்குறாரு. ஆல்ரெடி அவர் ஒரு யோசனை தானே வந்திருப்பாரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இப்போது நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு என்னோட பையன் இருக்கால, ஸோ அவங்க வந்துட்டு ஷாப்பிங் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லவும், ஹோபி பார்க்காரு. நானா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு சார் பாஸ் எல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது வந்துட்டு என்ன அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப பெரிய கம்பெனி,
அப்படின்னா, ஸோ நீ வந்துட்டு சும்மா நார்மலா ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரெப்யூட்டேஷன் நம்மளோட ரெப்யூட்டேஷன் வந்துட்டு போயிரும்டா. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஹோபி நீ வந்துட்டு நல்லா சூப்பரா வந்துட்டு நல்ல பிராண்டடா பார்த்து எல்லாமே வாங்கி குடு ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பெர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே வாங்கி குடுத்துடணும் ஓகேவா? அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட கார்டு இருக்கா? நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட நெறைய கார்டு இருக்குது. பிளாக் கார்டே வாங்கி குடுத்துட்டு, அந்த அந்த அமௌண்ட் எல்லாமே நீ தான் செலவு பண்ணணும். ஏன்னா நம்மளோட கம்பெனி ஸ்டாஃப்ப நம்ம தான் வந்துட்டு அந்த இடத்துல அவ்வளோ அழகா காட்டணும் அப்படிங்கிறாரு. ஹோபி வந்துட்டு இப்படியாவது ஒண்ணு இருக்கா என்ன? அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த 2 பொண்ணுங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அப்படி வந்துட்டு பாஸ் நீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு லாராலாம். ஸோ சாராக்கு தானே அது பாஸு. லாராக்கு அது சும்மா தெரிஞ்சவங்க மாதிரி தானே. அதனால நீங்கள் என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? செட் ஆகல. ஏன்னா இவனால தான் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கான். என் பையன் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்போத்தாலும் உடனே இருப்பான். ஒரு மாதிரி சேடாகவே இருப்பான். ஆனால் பாரு இப்போ எப்படி எப்படி மாதிரி ஹாப்பியாக இருக்கிறான். நார்மல் மனுஷன் மாதிரி இருக்கான்ல. ஸோ அப்படியே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல அவங்க 2 பேத்துக்கு ஏதாவது பிக்கப் ஆகணும்ல. அதுக்கு தான் இந்த மாதிரி பிளான்லாம் வெளியாட்டி சொல்லக்கூடாது சரியா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ 3 பேர் இந்த மாதிரி பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு எப்படின்னா சாரா லாரா 2 பேர்த்தையும் வந்துட்டு இவர் வந்துட்டு சரி ஓகே நான் உங்களுக்கு டின்னர் ஏதாவது வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லவும், உங்க காசுலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் ஒரு பெரிய பணக்கார தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை நாங்கள் வாங்கி தருவாங்க சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. எப்படின்னா அந்த ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அவர் பார்க்குறாரு இங்கேயா அப்படின்னு. சாப்பாடுல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டாரு வேணான்ட்டு கொஞ்சம் மட்டும் போதுன்னு. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சும்மா வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்காரு. உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. ஸோ ஒரு வழியாக இப்படி இவங்க 3 பேர் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் ஹோபி 2 பேர் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ நடக்க அப்படியே பேசுகிறீங்க. பாஸ் நான்லாம் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வேலைக்கு கிடைக்கும்னே நினச்சி பார்க்கல. நான் தான் ஏதாவது என்னையும் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் போல். அப்போ நம்ம வெளில போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு செலக்டட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செக்ரட்டரி வேலைங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா? ஆனால் எனக்கு இன்னுமே ஒன்றும் புரியாத விஷயம் என்னன்னா, எப்படி நான் இன்னும் வந்துட்டு ஒரு டேலண்ட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா எனக்கு தெரியல. இப்போ எங்களை எவ்வளோ சலுகை தரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. சலுகையா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உங்களோட ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் நல்ல ஃபுட்டு தரீங்க, நல்ல ஸ்நாக்ஸ் தரீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேடி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போயிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நல்லா கேர் பண்ணிக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ஹோபி யோசிக்கிறாரு. இல்லையே என் அப்பா இந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாதே. ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ஆனால் ஆஃபீஸ்க்கு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி யார்ட்டையும் பேசக்கூட மாட்டாரே. இன்னமும் இருக்குது அப்படி மாதிரி யோசிக்கிறாரு. பட் நீங்கள் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று தொடர்ந்து பேசுவோம். அவர் வந்துட்டு அதை அப்படியே மறந்துட்டு அப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. தென் அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போட்டு ஒரு ஒரு ஷோரூம். ஸோ அது ரொம்ப பெரிய பிராண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே பார்த்துட்டு அதுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் அப்படியே கைப்பிடிச்சி எழுதிட்டு பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உள்ளதான் போகிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஐயோ நான் வரமாட்டேப்பா அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய பிராண்ட் தெரியுமா? ஸோ இதில் வந்துட்டு நான் சும்மா ஒரு குண்டு பண்ணி எடுத்தால் கூட என்னோட மாத சம்பளத்தில் 2 மடங்கு நான் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 மாத சம்பளத்தை நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே நான் வந்துட்டு என்னத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டு எல்லாமே யூனிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், உனக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகும் வா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார் நீங்கள் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் எனக்கு ஏதோ பின்னாடி எனக்கு ஆப் வைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி நான் என்ன அதாவது அப்படி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பாஸ் நீங்கள் ஒரு வேலை இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்துரு, அதுக்கப்புறம் என்னோடய சம்பளத்தில் கை வச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பே வந்துச்சு. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என் கம்பெனி ஸ்டாஃப்க்கு நான் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கணக்கு பார்க்க மாட்டோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு பின்னாடியே போகிறீங்க. ஆனால் அது ஒரு மாதிரி அவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஏதோ சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது. அப்படியே வந்துட்டு எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண அங்கே வந்துட்டு ஒரு பொட்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிராண்டில் வந்துட்டு எல்லாமே இருக்கும். அப் டு எப்படி சொல்கிறதுன்னா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா கிளாஸு, பேக்கு, ஷூ, செப்பல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோரூம் தான் அது. அது வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கு போல் அவருக்கு. அதே மாதிரி தான் உங்களை கூட்டிகிட்டு போகவும் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எதை தொட்டாலும் வந்துட்டு டாலர் கணக்கு, அதாவது $1 $2 என்ன $1000 $2000 $5000ன்னு போகுது. ஸோ உங்களுக்கு அப்படியே தலை கிருன்னு சுற்றுது. ஹோபி வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லவும், ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி நல்லா சிரிச்சிட்டு சொல்லவும், சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படி பின்னாடியே பொண்ணுக்கிட்டே போகிறீங்க. போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் வந்து பார்க்குறீங்க. சார் இது என்ன சார் இப்படி இருக்குது, சார் அதானே சார் அப்படி இருக்குது, ஐயோ அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு அவர் பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய பிராண்டில் ஒவ்வொரு தினம் யூனிக்காக இருக்குது, அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைங்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு உனக்கு எதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், சார் எனக்கு இது எதுவுமே பிடிக்கல
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு பார்த்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இருக்குல்ல, ஸோ அவங்க அதாவது இன்னொரு ஷோரூம் அவங்களோடது அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் யூனிக்காக நிறைய மேலே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஓகேன்ட்டு 2 பேர் போகிறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு போல. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறீங்க. ஏன்னா அங்கே ஒன்றுமே நல்லா இல்லை, இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. அடப்பாவீங்களா, அப்போ நல்லா இல்லாதெல்லாம் கீழே வச்சு யார் தலையிலாவது கட்டி அனுப்பிடலான்னு பார்த்துருக்கீங்க. நல்ல வேலை பாஸ் நம்ம ஏமாறல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ஆமாம் ஆமாம் சரிதான் இப்படி ஏமாத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் காசிப் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஹோபி அதை எடுத்துகிட்டாரு. சரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வச்சு பார்த்துட்ருக்காரு. அது என்னமோ தெரியல, அந்த மாதிரி அப்படி பண்ணுறப்போ அதாவது உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வைக்கிறப்ப நீங்கள் அப்படியே ஹோபி பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களே. ஸோ அப்படி கேட்குறப்ப அவருக்கு டக்குன்னு தெரியல, இவ்வளோ நாள் அவருக்கு எது விஷயமும் ஒரு மாதிரி தெரியல. ஹாப்பியாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும் கூட. ஆனால் நீங்கள் இது மாதிரி டக்குன்னு கேட்கவும் இந்த மாதிரி ட்ரெஸ் அவருக்கு வச்சு பார்த்துட்டு இருக்கவும் உள்ள ஒரு மாதிரி எப்படின்னு தெரியல, உங்கள் கண்ணை பார்த்து பேச முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்படி இருக்குது பா, சீக்கிரம் சொல்லுங்க, நான் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லவும் இல்லை ஓகே நீ ஃபஸ்ட்டு இதவே ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்க தான் பேசுகிறாரு. அவருக்கே தெரியல இப்போ நான் ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை வந்துட்டு ஒரு 1 வீக்குக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்க சொன்னாங்களே. ஸோ ஒரு 20க்கு மேலே செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் எதுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லவும் அதுவா ஒரு 1 வீக்கு கேட்டாங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லவும் 1 வீக்குக்கு 7 போதும் எதுக்கு 20 அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே முதல்ல ட்ரையல் பார்த்துட்டு வா, அதில் வந்து நம்ம 7 செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு போய்ட்டு ஒவ்வொன்றா போட்டு அப்படியே வந்து நின்று காட்டுறீங்க. அவருக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி உங்களை பார்க்குறப்பெல்லாம் அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் தான் பாஸ் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் வந்துட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 20ம் போட்டாச்சு, 20ம் ஓகே தான். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாஸ் இதில் 7 எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நானே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட வருவாங்கள்ல அந்த கடைக்காரங்க, ஸோ அவங்களுக்கு கூப்பிட்டு இது 20யுமே பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னது 20ஆ பாஸ் என்னது அப்படின்னு சொல்லவும் இல்லை மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி மீட்டிங்க்கு போகிற மாதிரி தான் வச்சுப்பேன்ல, ஸோ அப்போ இருக்கா வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வேஸ்ட் ஆகும்ல நம்ம ஷாப் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படி வரீங்களா நீங்கள், சரி ஓகே நீங்கள் தானே வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு பார்க்காது ஒரு மாதிரி நீங்கள் பேசுறது எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு பாஸ் போலாமா அப்படின்னு சொல்லவும் இப்போ தானே ட்ரெஸ் முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு உனக்கு ஷூ வாங்க சொல்லவும் ஆமாம் இல்லை ஆனால் என்கிட்ட தான் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை காட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ரோட் சைட்லலாம் இல்லை நார்மலாக ஏதாவது ஷாப்பில் வாங்குவோம்ல, ஸோ ரொம்ப பிராண்டடாக நம்ம போக மாட்டோம். நமக்கு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்கேஸ் நம்ம கையில் நிறையா காசே இருந்தால் கூட ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ரோட் சைடில் விற்றாலும் சரி கடையில் விற்றாலும் சரி நம்ம வந்துட்டு அதை வாங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வாங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ரோட் சைடில் வந்துட்டு விற்றுருப்பாங்க. ஸோ அதை தான் வாங்கிட்டு போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும், ஆனால் பிராண்டட் கிடையாது. மற்றபடி சூப்பராக இருந்திருக்கு. அதனால் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லவும் ஓகே தான் பட் பிராண்டடாக இல்லைல்ல வாங்கிக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கேயே வந்துட்டு 1 மணி நேரம் ஆகுது. அவரே வந்துட்டு ஒவ்வொன்றா அப்படியே காலுக்கு வச்சு பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பாஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இல்லை சும்மா வச்சு பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லான்ட்டு அவரே எந்திரிச்சிட்டு நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடாரு. ஒரு வழியாக கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஷூஸ் பேர் ஆஃப் ஷூ இது மாதிரி எல்லாமே வாங்கிக்கிட்டீங்க. ஸோ வாங்கிட்டு இப்போ எது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துட்டு சரி ஓகே லாஸ்ட்டாக வந்துட்டு உனக்கு பர்ஃப்யூம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது கிஃப்ட் மாதிரி நான் வாங்கி தரவா அப்படின்னு சொல்கிறாரு. கிஃப்டா அப்படிங்கிறீங்க. ஆமாம் நீ நல்லா எனக்கு வேலை பண்ணுறீங்களா, ஸோ கிஃப்ட் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதான் சாக்குன்ட்டு ஜுவல் இருக்கும்ல, ஸோ ஜுவல்ஸ் செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அங்கே அனுப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்படியே வந்துட்டு ஹோபியை அப்படியே பாஸ் இங்கே குனிங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஹைட் கம்மி தானே, ஸோ அப்படியே ஹோபி வந்துட்டு அப்படியே உங்கள் காதுக்கிட்ட அப்படியே உங்கள் வாய்க்கிட்ட காது வைக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பாஸ் இவங்களோட பிளான் உங்களுக்கு இன்னுமா புரியலை, நம்மளை ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்து வாங்குற மாதிரி உள்ள வர வச்சாங்க, அங்கே எதுவுமே நல்லா இல்லை, ஸோ இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, இங்கே அதை விட டபுள் மடங்கு விலையாக இருந்துச்சு, வாங்கிட்டோம். ஆனால் இப்போ பாருங்களேன் கிஃப்ட் மாதிரி ஏதாவது வேணும்னா அவங்க ஜஸ்ட்டு நமக்கு ஒரு பர்ஃப்யூம் கையில் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா இன்னொரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு இன்னொரு பக்கம் காட்டிக்கலாம். இதுக்கு ஜுவல்ஸ் செக்ஷன் போக சொல்கிறாங்க, அப்போ அங்கே இன்னும் விலை ஜாஸ்தி தானே, இதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் காசு வச்சுட்டீங்க. அந்த கடையிலேயே வந்துட்டு அந்த கடையை பற்றி ஒரு மாதிரி கிசு பேசிட்டு போல காசிப்லாம் அது மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ பேசிட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்டாம்பை பார்த்துட்டு சார் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓகே வர அப்படின்னு சொல்லி போகிறாரு. நீங்கள் வந்துட்டு பாஸ் நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறேன்ல அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லவும் சும்மாவா பார்ப்போம் நம்ம என்ன வாங்குவா போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா ஓகே வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விண்டோ ஷாப்பிங் தானே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அங்கே போனால் ஹோபிக்கு வந்துட்டு அவருக்கு எல்லா திங்ஸும் பிடிச்சிருச்சு. அவர் வந்துட்டு சும்மா விண்டோ ஷாப் பண்ண வந்த மாதிரியே தெரியல.
பாஸ் ஏன் பாஸ் அந்த பொருளெல்லாம் அப்படி வெறிச்சு வெச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கேர்ள்ஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேணா அந்த பக்கம் பாய்ஸ் செக்ஷனுக்கு போய் அங்கே பாருங்கள் பாஸ், இங்கே ஏன் பாஸ் ரெஸ்டாரண்ட் நின்று இப்படி வெறிச்சு வெச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு இப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் வாங்குற ஐடியா இல்லை. ஸோ அப்புறம் ஏன் பாஸ் நம்ம கிளம்பல வாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை இரு இங்கே நல்லா இருக்குல்ல கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்லாம் இருக்குல்ல, ஸோ உங்கள் கையை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களை மொத்தமாகவே அவர் நல்லா கவனித்து பார்க்குறாரு. எல்லாமே சிம்பிளாக தான் போட்டிருக்கீங்க, ஆனால் என்னவோ தெரியல அவ்வளோ கார்ஜியஸாக இருக்குது. ஸோ அவர் அந்த ஃபார்முலாவை பிடிச்சாரு. என்னென்னா சிம்பிளாக வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு ட்ரை பண்ணுறா. ஸோ அது வந்துட்டு அவ்வளோ ரொம்ப கார்ஜியஸாக தெரியும், அதாவது ஆக்குது. ஸோ ரொம்ப கிராண்டாக தேவைப்படாது, லைட்டாக சிம்பிளாக ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது அவளுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அவர் வந்துட்டு யோசிக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அது வந்துட்டு பிளாட்டினம், ஓகேங்களாடியே. ஸோ அந்த பிளாட்டினத்தில் லைட்டாக வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த பிளாட்டினத்தில் குட்டி குட்டியாக அந்தந்த இடத்துல சும்மா லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு டைமண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அந்த எண்டில் வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ஹார்ட் தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த லாக் இருக்குல்ல, அந்த லாக் வந்துட்டு எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, அதை லாக் பண்ணி வந்துட்டு ஹார்ட் மாதிரி வந்துட்டு தொங்கிட்டு இருக்கும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இன்னும் தெரியல, அது உங்களுக்கு அவருக்கு கிஃப்ட் பண்ணணும் போல தோணுச்சு போல். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு அதுதான் வேணும் அப்படின்ட்டு நின்றுருக்காரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு இது எல்லாமே என்னோடய கிஃப்ட் தான், ஓகேவா, வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதை வாங்கி அப்படியே உங்கள் கை நீட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி கை நீட்டுறீங்க. பாஸ் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பாஸ் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கம்முன்னு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்களோட கைக்கு போட்டு விடுறாரு. அப்படி போட்டுட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி லைட்டாக கை வந்து டச் ஆகல. ஸோ நார்மலாக பேசுகிறப்போ டச் ஆகும், ஆனால் அப்போல்லாம் அவருக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. பட் இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடுறப்போ ஒரு மாதிரி அவருக்கு இன்னும் தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். மறுபடியும் ப்ளஷ் ஆகுறாரு. ஸோ அப்படியே ஆகிட்டு உனக்கு இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தேங்க் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ பாஸ், ஆனாலும் இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், உனக்கு இதை விட அதாவது நீ இதை விட ரொம்பவே டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள்ட்டு அப்படியே போயிட்டு கண்ணையே பொத்திட்டீங்க. அவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா போயிட்டு இப்படி இந்த மாதிரி கண்ணெல்லாம் பொத்த மாட்டாங்களா யாரும். ஸோ அவரோட கண்ணை அப்படியே பொத்திக்கிட்டு அவர் முன்னாடி போய் நின்று அவர் கண்ணை பொத்திக்கிட்டு பாஸ் இதுக்கு மேலே நீங்கள் எதையும் பார்க்கக்கூடாது போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ் ப்ளீஸ் பாஸ் அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு செயின் மாதிரி பார்க்குறாரு. ஸோ செயின் அதுக்கப்புறம் ஸ்டெட் இயரிங் இருக்குல்ல, ஸோ 2 இருக்கிற மாதிரி அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் சிம்பிளாக இருக்கிற திங்ஸ்க்கு தான் அங்கே ரேட்டு ஜாஸ்தி போல். அப்படி வந்துட்டு பார்த்து வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்குறப்போ இந்த மாதிரி பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ அந்த கடைக்காரங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு வேளை கப்பலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த செயினெல்லாம் வந்துட்டு அவங்க தானே போட்டு விடுவாங்க. அந்த கடையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே அதை வச்சு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படி வாங்கிட்டு அப்படியே கழுத்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சு பார்க்குறாரு. ஒரு மாதிரி அவருக்கு ஷை ஆகுது, கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வச்சு பார்க்குறாரு. உங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குதா, ஸோ இது நல்லா இருக்குது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதுக்கு அந்த ஸ்டெட் இயரிங்லாம் ஸோ அதையும் வச்சு பார்க்குறாரு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அவரே வந்துட்டு வச்சு பார்க்கவும் ஒரு மாதிரி அவருக்கு ஷையாக இருக்குது. என்னவோ தெரியல, அவருக்கு வந்துட்டு உங்களை கொஞ்சம் அப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். ஸோ லாஸ்ட்டாக வந்து அவங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மேமுக்கு வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு அதாவது இந்த கலர் லிப் சைடு வந்து சூப்பராக இருக்கும், வேணா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு சொல்கிறாங்க. அதுவும் அவங்களோட சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதுவும் உங்களுக்கு புரியுது பாஸ் அப்படி இது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க தான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கப்பல் மாதிரி நினச்சிருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சரி ஓகே நீங்களே வேணா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி போடுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோமி வந்துட்டு அப்படியே உங்கள் லிப்பில் வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே 2 பேரும் இப்போ தான் வந்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த கான்டாக்ட் வந்துட்டு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. அப்படியே அந்த லிப்ஸ்டிக் போடுறதே நிறுத்திட்டாரு. ஸோ அதை நிறுத்திட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கவும் நீங்களும் இப்போ தான் வந்துட்டு ஹோபி பார்க்குறீங்க. ஸோ 2 பேருடைய பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ 2 பேர் இந்த மாதிரி மாற்றி பார்த்துட்டே இருக்கவும் அங்கே பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப் வந்துட்டு ஏதோ இங்கே ஓடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் ஹோபி 2 பேர் தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியே வந்துட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஹோபி என்ன பண்ணுறாருன்னா டக்குனு உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே பேண்ட் நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் டியர், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஓகே டியர், ஸ்டோரி எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சொல்லுங்கள். இன்கேஸ் இது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு பார்ட் வந்துட்டு போடுறேன். இல்லை இதுவே ஓகே தான் போதும், இது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது 1 ஷாட் பார்க்கலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள், ஓகேவா. நான் வேறு ஒரு 1 ஷாட் வந்துட்டு ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான் டியர். இது வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஸோ கண்டினியூ பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள். இதை நான் வந்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணி இன்னொரு பார்ட் போடுறேன், ஓகேவா. ஸோ டாடா, தேங்க்யூ.